திமுக கூட்டணியை அறிவித்த பின்னர் தங்களது கூட்டணியை அறிவிப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கொள்கையை தாங்கி பிடிக்கும் கட்சி அமமுக என்றார். பல சோதனைகள், தடைகளை தாண்டி அமமுக வந்துள்ளது என கூறிய அவர், அமமுகவிற்கு எது தேவையோ அதை கண்டிப்பாக செய்வோம் என தெரிவித்தார். திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, மதிமுக எத்தனை தொகுதிகள் என்று முடிவாகிவிட்டதா என்று வினவிய டிடிவி தினகரன், திமுக கூட்டணியை அறிவித்த பின்னர் தங்களது கூட்டணியை அறிவிப்பதாக தெரிவித்தார். ஓபிஎஸ் முடிவெடுத்து விட்டார். டிடிவி எப்போது எடுக்க போகிறார், ஏன் எடுக்கவில்லை? அதுக்கு ஒரு காரணம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, உட்காந்துட்டு இவங்களா யோசிச்சு. இத்தனை பலமான கூட்டணிங்கிறாங்க, 10 வருஷமா இருக்காங்கிறாங்க, கொள்கை ரீதியான கூட்டணிங்கிறாங்க. அதுல காங்கிரஸுக்கு முடிவாகி விட்டதா? சகோதரர் திருமாவளவன் அவர்களுக்கு எத்தனை தொகுதி என்பது முடிவாகிவிட்டதா? கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதி என்பது முடிவாகிவிட்டதா? மதிமுகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது முடிவாகி அவர்கள் அறிவிப்பார்களா? அவர்கள் அறிவிக்கல. இன்னும் ஏற்கனவே கூட்டணியாக இருப்பவர்களே அறிவிக்காத பட்சத்தில் சுமூகமாக 2026 தேர்தலுக்கு அவங்க கூட்டணியை அறிவிக்கட்டும். அதற்கு பிறகு நாங்கள் எந்த கூட்டணிக்கு செல்கிறோம் என்பதை நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள கூட்டணி கட்சிகளும் கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கும் கட்சிகளும் தங்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது உண்மைதான் என்ற அவர், அண்ணாமலை தங்களை அலைபேசியிலும் நேரிலும் என்டிஏ கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுப்பதாக கூறினார். இந்த தேர்தலுக்கு முன்பு, தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு வெளியாகிவிடும். நண்பர் அண்ணாமலை எங்களை தொடர்ந்து தொலைபேசியில் பேசுறப்ப சரி, அவரை நான் நேரடியாக சந்திக்கும் பொழுது சரி, நீங்கள் மீண்டும் என்டிஏவுக்கு வர வேண்டும் என்றுதான் என்னை வலியுறுத்தி வருகிறோம். அதுதான் உண்மை. அதே நேரத்தில் நாங்கள் எந்த முடிவும் எடுக்க